ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ப்ளூட்டோ சீரிஸ் எபிசோட் 12 ஃபைனல் எபிசோட்க்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். இப்போ எபிசோட் 12க்குள்ளே போகலாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அங்கே ஒரு புது நாவல் எழுதிட்டு அதை படிச்சுட்ருக்கா. அந்த புக்கோட பேர் புக் ஆஃப் தி பிளைண்ட் அப்படின்னு. ஸோ அந்த புக் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஒரு பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் ஸ்டோரி அது. ஸோ அது ஃபுல்லாக அவள் அப்படியே படிச்சுட்ருக்கா. அதில் இருக்க ஒரு லைன்ஸையும் அவள் தான் எழுதியிருக்கா. பட் அந்த புக்கை படிக்கும்போது அவளுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வருது. நான் எனக்குள்ளேயே சத்தியம் பண்ணிக்கிட்டேன், கண்டிப்பாக என்னோடய ப்ளூட்டோ சொன்ன டெஃபினேஷன் படி தான் இருக்கும்னு. அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது இருந்தாலும் இல்லைனாலும், அதை நம்ம மறந்துட்டாலும் அது எப்பயுமே நமக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கான அர்த்தம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சோலார் சிஸ்டம் பற்றி தான் அந்த புக் இருக்குது. ஸோ அந்த ப்ளூட்டோ சோலார் சிஸ்டம் அதை பற்றி அப்படியே எழுதிட்டே இருக்கான். ஸோ அந்த புக் அப்படியே படிச்சுட்டே இருக்க அவளுக்குள்ளே அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம பெங்கும் அந்த ஜானும் அவங்க தான் இந்த புக்கெல்லாம் ப்ரமோட் பண்ணுவாங்க போல். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்க. ஸோ இங்கே ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்குது. எப்பயுமே வெட்டியாக இருப்பா அப்படின்னு தான் பாட்டி ஃபீல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு ஆத்தர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிட்டா. இப்போ ஊமுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. அந்த நைட்டுக்கு அப்புறம் ஊமோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. அவளை எங்கனாலே புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே கீழே விழுந்துட்டா. அவங்க கடைக்கு முன்னாடி தான். பாட்டி வந்து நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஆல்மோஸ்ட் செத்துருப்பேன், யார் அங்கே ஆயிலெல்லாம் கொட்டி வச்சுது அப்படின்னு சொல்லி கேட்க, உள்ளேருந்து கத்திட்டே அப்படியே ஐயேன்னு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அவன் மென்டலாகவே கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உனக்கு என்னாச்சுன்னு சொல்ல ஒன்றுமே புரியல ஐக்கு. ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது பாட்டிக்கும் ஐக்கும். என்னை விட்டு போக மாட்டிலன்னு சொல்ல, இங்கே பாரு நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பாரு, நீ பயப்படாத, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் நல்லா அதுலேருந்து வெளியே வர முடியல. அவள் அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ என்னை விட்டு போயிட மாட்டில, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதாயின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே இருக்கா. நீ அமைதியாக இரு, இங்கே எதுவுமே இல்லை, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, இங்கே எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் ஊமுக்கு இப்போ போயிட்டுருக்கு போல். டாக்டர்கிட்ட பேசுகிறா. இப்போ அவள் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் நல்லா பண்ணுறா. அவள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா. அதாவது இப்போ அவளை சுற்றி நடக்கிறத அவள் புரிஞ்சிட்டா. அடுத்தவங்களோட எமோஷன் ஸ்டேபிளாக இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம், அவள் எல்லாத்துலேயுமே வெளியே வந்துட்டா. இப்போ அவள் ஃபோக்கஸ் பண்ணி அவளோட லைஃப்பை பார்ப்பாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து 3 பேர் சாப்பிட்டுட்ருக்க. நீ நிறைய சாப்பிட்டேன்னு சொல்லி கை எடுத்து சர்வ் பண்ணுறா. இல்லை நீ தான் நிறைய சாப்பிடணும், நீயும் நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லி வந்து ஐக்கு சர்வ் பண்ணுறா. இப்படி 2 பேரும் பண்ணுறதை பார்க்க போதும் 2 பேரும் மாற்றி சாப்பாடு கொடுத்துட்ருக்கருக்கு. முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க சரியா, நான் பாரு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டேன்னு, சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, இந்தாங்க பாட்டி நீங்களும் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லி பாட்டிக்கு சாப்பாடு எடுத்து வைக்க, பார்த்தீங்களா எல்லாரும் உங்களுக்காக எடுத்து வைக்கிறாங்க எனக்கு அப்படின்னு சொல்ல, இந்த என் கை வேணா கடிச்சிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பாட்டி காட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ரசிச்சு சாப்பாடு சாப்பிட்டே இருக்க, உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேனே, உன்னோட புது நாவல் பற்றி கேட்கணும், எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பாட்டி கேட்குறாங்க. சீக்கிரமாக வரும் பாட்டி, எப்போன்னு இன்னும் தெரியல, எடிட்டர்கிட்ட பேசிட்டேன், லான்ச் ஈவெண்ட் சீக்கிரமாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, ஐயோ வர இப்போ ரொம்ப சூப்பர் ஸ்டார் ஆகிட்டா போல் இருக்குது. கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, லான்ச் எல்லாம் வைக்கிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்னு சொல்கிறா. நானும் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அனௌன்ஸ்மெண்ட்டா, என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டா. இவங்க 2 பேருக்கும் புரியல அவள் என்ன பண்ண போகிறான்னு. ஏதோ சீக்ரெட் வச்சிருக்கா போல், என்ன நடக்குதுன்னு புரியல, என்ன இருக்கும் பாட்டின்னு சொல்ல 2 பேரும் அங்கே எட்டி பார்த்துட்டே இருக்க. அவள் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரா. இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி காட்ட, ஃப்ளைட் அட்டண்டனா மறுபடியும் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்ட, பார்த்தீங்களா சீக்ரெட்டாக வச்சுருக்கா, நமக்கே தெரியாமல் அப்ளை பண்ணி வேலையும் வாங்கிட்டா பாருங்கன்னு சொல்லி சொல்ல, பாட்டி அழுகுறாங்க. பாட்டி எதுக்காக அழுகுறீங்க, இங்கே பாரு பாட்டி உன்னால் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, வேகமாக வரா. என்னாச்சு பாட்டி, ஏன் அழுகுறீங்க, சாரி பாட்டி எதுக்காக அழுகுறீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, உன்னோட லைஃப்பில் நீ அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு இருக்க, இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்க, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் உன்னை நினச்சி கவலைப்பட மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச அதே பழையவும் திரும்ப வந்துட்டான்னு எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாட்டின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்க, இவங்களோட ஹாப்பி மூமெண்ட் அப்படியே போயிட்டே இருக்குது. உங்களை கவலைப்பட வச்சதுக்கு சாரி பாட்டின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பேத்தி, உன்னை நினச்சி நான்
கஷ்டப்படாமல் இருப்பேனா? உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, போதும் போதும், எப்படியோ புது வேலை ஆரம்பிச்சிச்சு, அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆகி கேட்க, சீக்கிரமாக நான் வேலைக்கு போகணும், அதுக்கு முன்னாடி என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன இடம்னு புரியாமல் அவளை பார்த்துட்டே இருக்கா ஆயி. அதுக்கப்புறம் 2 பேர் எங்கே வந்தாங்கன்னு பார்த்தா, அந்த இவங்களோட அந்த எமோஷ்னலான அந்த இடத்துக்கு. பாலுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் லவ் பண்ண இடம் இதுதான். அவன் என்கிட்ட கேட்டப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொன்ன இடமும் இதுதான். இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவன் என்கிட்ட சொன்னான், நான் கண்டிப்பாக அவனை லவ் பண்ண வைப்பேன்னு, எப்பயுமே லவ் பண்ணிகிட்டே இருப்பேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு என்கிட்ட சொன்னான். ஃபைனலாக பால் சக்ஸஸ் ஆகிட்டான்ல அவனோட லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண, நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் பால்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே அழுகிறா. உனக்கு புரியுமா உனக்கு இது புரியுமான்னு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டி என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயும் பாட்டிக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பற்றி யாருமே எந்த கவலையும் பட வேணாம். நான் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன்னு சொல்ல, பால்க்கும் ரொம்ப ஹாப்பி தான். அவன் கண்டிப்பாக ஒன்று நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா நீ முன்னே இருந்ததுக்கு இப்போ ரொம்ப பெட்டராக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு சந்தோஷம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஐயை பார்த்து அப்படியே கேட்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆகியிருக்கான். சேம் டைம் அடுத்து நம்ம மேவை தான் காட்டுறாங்க. அந்த கேஸை முடிச்சுட்டு வந்துட்டுருக்க, கேஸில் பெண்ணை ஆக்சிடென்ட் பண்ணான்ல அவன் அங்கே இருக்கான். அவன் அப்படியே பிடிச்சி மேவை கீழே தள்ளுறான். எதுக்கு என்ன தள்ளுறாங்கிற மாதிரி பார்க்க, எவ்வளோ நாள் இப்படியே இருப்பேன், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த கேஸை நீ திரும்ப கொண்டு வந்த, என்னை எதுக்கு இங்கே திரும்ப கூட்டிகிட்டு வந்த சொல்லு, மறுபடியும் அவனுக்கு பணம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கத்திட்டே இருக்கான். நீ என்ன தான் பேசினாலும் ஒரு 5 பைசா கூட என்கிட்டேருந்து வாங்க முடியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சு எதுக்கு வீணை என்கிட்ட சண்டை போட வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆல்ரெடி க்ளோஸ் ஆன கேஸை திரும்ப எடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீ நினைக்கிற, அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, புரிஞ்சுக்கோ, உனக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி அவன் கத்திட்டே இருக்கான். எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நியாயத்தோட பக்கம்தான் இருக்கேன். நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும், என்ன தான் நீ நடக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக உண்மை மட்டும்தான் வின் பண்ணும், அதை புரிஞ்சுக்கோ. ஆப்போசிட்டில் நீ தேவையில்லாமல் ஏதாவது பண்ணால் உனக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், புரிஞ்சுக்கோ. பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டியது உனக்கு தான் சொல்ல, யாருக்கு பனிஷ்மெண்ட் பார்க்கலாமான்னு அடிக்கிற மாதிரி கையை ஓங்கிட்டு போக, டக்குன்னு போய் சேவ் பண்ணிடுறான். அது எல்லாத்தையுமே பென் வீடியோ எடுத்து வச்சுருக்கான். பாரு, நீயே எவிடன்ஸ் காட்டிட்ட, இங்கே என் கையில் வீடியோ இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்துனே அந்த ஆளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. பக்கத்தில் இருக்க அந்த வக்கீல் வாங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லாயர் இழுத்துட்டு போயிட்டு அந்த பக்கம், பரவாயில்ல சூப்பர் வேலை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐ ஹாப்பின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஹை ஃபைன்னு கை நீட்டுறாங்க. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி மேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் நிம்மதியாக இருக்குப்பாங்கிற மாதிரி ஒரு வழியாக ஹாப்பியாக இருக்காங்க. சாரி, உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணிட்டேனா, அப்புறம் நான் மறந்து போயிட்டேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு புக் எடுக்கிறான். இந்த ஐயோட புது புக்கு உனக்கு கொடுக்கத்தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல, அந்த புக்கை பார்த்தோன்னே அப்படியே மேற்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாம் இதில் ரைட்டரோட ஆட்டோகிராஃபை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்க, ரைட்டரோட ஆட்டோகிராஃப் வேணும்னா நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, ஒரு செகண்ட் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் போய் கேட்டால் அவள் எனக்கு சைன் பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த புக்கை பார்த்துட்டே அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் அங்கே அப்படியே தூங்கிட்டு இருக்க, திடீர்னு எந்திரிச்சுமே நான் ஐயை பார்க்கணுன்னு ஓட, டோன் தான் பக்கத்தில் இருக்கான். வெயிட் பண்ணு, நீ எங்கே போகிறேன்னு சொல்ல, நான் போய் ஐயை பார்க்கணும், நான் அவகிட்ட பேசணும்னு சொல்ல, நீ முதல்ல அமைதியாக இருமே, வேண்டாமே, என்னால் அவள் மைண்டை மாற்ற முடியும், நான் அவள்கிட்ட போய் பேச போகிறேன்னு சொல்லி போருக்கு ட்ரை பண்ணுறா. ப்ளீஸ் நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ, இது ஐயோட டைரி, முதல்ல இதை படித்து பாரு, இதை படித்தேன்னா இதில் என்ன இருக்குன்னு உனக்கு புரியும், புரிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுமோ பண்ணலாம், ப்ளீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி படின்னு சொல்லி கையில் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. எ ஸ்டோரி ஆஃப் டபுள் பிளானட் அப்படின்னு சொல்லி அந்த டைரியில் எழுதியிருக்கு. ஸோ அப்போ அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அது கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன், ஏன்னா ரொம்ப அதில் சாங்ஸ் இடையில கொண்டு வருவாங்க, ரொம்ப டீப்பாக போகும். நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே அதை என்னென்னு சொல்லிடுறேன். அதில் ஒன்றும் இல்லை, 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஐ மேவை என்னெல்லாம் ஃபீல் பண்ணா அப்படிங்கிறது இருக்குது. அவளோட மூச்சு காற்று எனக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுச்சு, என்னோடய ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பிரின்சஸ், மட்டும்தான் என்னோட பிரின்சஸ், என்னோட நாவலோட எண்டிங் மாதிரி என்னோட எல்லாத்துலேயுமே அவள் தான் இருப்பாள், அவளை பொறுத்த வரைக்கும் அவள் மட்டும்தான் எனக்கு எல்லாமேங்கிற மாதிரி மேலே இவளுக்கு என்னென்ன அஃபெக்ஷன் இருக்கோ, அவளை பற்றி என்னென்ன யோசிக்கிறாளோ அது எல்லாத்தையுமே அதில் எழுதியிருப்பாள். பட் அந்த மாதிரி கிடையாது. ஓமை பொறுத்த வரைக்கும் எங்களோட லவ் அவளுக்கு பெயின் மட்டும்தான் கொடுக்கும்னா, அவளுக்காக அந்த லவ்வை நாங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்க ரெடியாக இருக்கோம், இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியில் ஃபுல்லாக எழுதியிருக்கா. பேக்ரவுண்டில் ஒரு
ஒரு சாங் ப்ளே ஆகும். ஆக்சுவலி அந்த சாங்க்கான மீனிங்கும் வந்து ஃபுல்லாக இதே தான் வரும். நான் அவளை லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸ்ட்ராங்காக இருக்கிற என்னோட நாவல் எழுத காரணமாக இருந்த எப்பயுமே நான் அவளை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி, என்னோட மனசுக்குள்ளே அவள் மட்டும்தான் இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்குன்னு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்குது. அந்த ஆசை எப்பயுமே எங்களோட ஸ்டோரி வந்து அந்த பிளானட் ஸ்டோரி மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கில் இருக்கணும். நான் நாவல் எழுத ஆரம்பித்ததே மேனால தான். ஸோ இந்த நாவல் கண்டிப்பாக ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் படிக்கும்போது அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே அழுதுகிட்டே இருப்பாள். ஸோ அதை ரொம்ப ஃபீல் பண்ணி தான் ஐயும் எழுதியிருப்பாள். 2 பேருக்கு இடையில நடந்த குட்டி குட்டி கான்வர்சேஷன், அந்த மீட்டிங்கு, அடுத்து 2 பேருக்கு இடையில வந்து அந்த குட்டி குட்டி ரொமான்ஸு, இப்போ 2 பேர் அந்த வழியை அனுபவிக்கிற அந்த வழி கூட அதில் சாங் மாதிரி இருக்குது. இடையில அங்கே எழுதியிருக்கிற வேர்ட்ஸாகவும் இருக்கும். ஸோ அதுதான் அப்படியே லென்த்தியாக வரும். அப்புறம் இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த புக்கை படிக்கலான்னு ஓப்பன் பண்ணுறா. அந்த புக்கில் முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் பேஜில் எழுதியிருக்கு, இந்த புக் யாருக்கெல்லாம் டெடிக்கேட்டட்னா, நம்ம ரொம்ப ஒருத்தரை லவ் பண்ணுவோம், ஆனால் அந்த லவ்வை கூட விட்டு கொடுக்கணும்னு தோணும்ல, அவங்களுக்காகன்னு. நீ இன்னும் இந்த புக்கை படிக்கலையான்னு ஒரு குரல் கேட்குது. நிமிர்ந்து பார்த்தா அங்கே வரா. இன்னும் நான் படிக்கலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. ஆப்போசிட்டில் உட்கார்றா உனக்கு டைம் இல்லையா, இல்லை இதை படிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு டைம் இல்லை, அதனால தான் படிக்கலை அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. ஆல்ரெடி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது என்னோட இடம்னு, உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாக அவளை பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கோதா என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான் ட்ரீட்மெண்ட்காக. அப்போவே நான் நினச்சேன் கண்டிப்பாக இது உன்னோட இடமா இருக்கும்னு. ஸோ ஏன்னா மாதிரி ஒருத்தருக்கு இந்த மாதிரி இடம் எப்படி தெரியும்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அவன் உன்கிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் போல், நீ பிளைண்டாக இருக்க அவன் தான் காரணம். ஸோ அதுக்காக உன் கூடவே இருக்கணும்னு அவன் கூட இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்ல, பரவாயில்ல உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறா. என்னோட இடம்னு தெரிஞ்சும் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க நீ ஒத்துக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து சொல்ல, நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா என்னை சுற்றி இருக்க எல்லோரும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினைக்கிறீங்க, அதுக்காக தானே எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, அந்த நைட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அப்படியே கீழே உட்காந்து அந்த புக்கை கையில் வச்சு அழுதுகிட்டே இருப்பாள். அப்போ அங்கே தூங்கியிருக்க மாட்டா. இவள் அழுகிறத அவள் பார்த்துருப்பா. அப்போவே ஊனுக்கு புரிஞ்சிருக்கும் இவன் மனசில் ரொம்ப வலி இருக்குது, நமக்காக வந்து விட்டுட்டு தான் வந்திருக்கான்னு. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நான் நிறைய ஸ்பை கூட வச்சு உங்களை பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் எனக்கு தெரியாமல் மீட் பண்ணுறீங்களா இல்லையான்னு. ஆனால் நான் பார்த்தது வேஸ்ட்டுன்னு எனக்கே புரியுது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் அப்படி இல்லை. நீயும் அவளை பார்க்கவே இல்லை, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்ட. அவளும் அப்படி தான். ஆனால் எனக்கு புரியல, நீங்கள் 2 பேரும் நினச்சிருந்தா மீட் பண்ணியிருக்கலாம், ஏன் எனக்காக ஹானஸ்ட்டாக இருந்தீங்க, அதுதான் எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, லைட்டாக சிரிக்கிறா. எதுக்கு சிரிக்கிறான்னு புரியல. எனக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நான் ஐக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், எப்பயுமே நான் அவளை ஹர்ட் பண்ண மாட்டேன், அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறதை பார்த்தா ஹர்ட் அதை நினச்சா அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா. அவளை எப்பயுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, அவள் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கலன்னு சொல்ல, இதை கேட்டோடனே ஒரு மாதிரி ரொம்ப கவலையாக இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இப்போயும் எல்லாமே எனக்கு வித்தியாசமாக தான் தெரியுதுன்னு சொல்ல, ஒன்றும் புரியல, எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு பார்க்க, எல்லாமே நான் நினச்சபடி தான் நடக்குதான்னு கேட்டால் அது இல்லை. ஏன்னா இப்போயும் நான் சந்தோஷமாக இருக்கேனா, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே எல்லாருமே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. ஆனால் நான் ஹாப்பியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறவும், உன்னோட சந்தோஷம் எதுன்னு உனக்கு இன்னும் தெரியலையா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்துட்டே இருக்க, ஒரு செகண்ட் அப்படியே அந்த புக்கை மட்டும் பார்க்குறா. அந்த புக்கை பார்த்துட்டு இப்போ தெரியும் எனக்கு, நான் கண்டிப்பாக ஒருத்தரை லவ் பண்ணால் அந்த லவ்வை விட்டுட்டு போயிடணும்ல, அதான சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, எனக்குள்ளே நான் இதை நிறைய டைம் கேட்டுட்டேன். பட்டு ஐயோட அந்த லேட்டஸ்டான அந்த நாவல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அதில் இருக்க அந்த பிரின்சஸ் 2 பேர் கடைசியில் அவங்களோட கடமையை செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த பார்ட் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஸ்பாய்லர் கொடுத்துட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லி புக்கை படிக்காமே ஸ்பாய்லர் கொடுத்த மாதிரி பேசுகிறா. நீ படித்து பாரு, நீ கண்டிப்பாக இந்த புக்கை படித்து பார்த்தனா என்ன எனக்கு வேணுங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு எஞ்சி அந்த பக்கம் போயிட்டா. அவள் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, இவ எதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக பேசிட்டு போகிறான்னு. அதுக்கப்புறம் அவள் அந்த புக்கை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்க. சேம் டைம் அடுத்து நம்ம ஜேனை தான் காட்டுறாங்க.
ஜான், பெங் 2 பேரும் இப்போ ஒன்றா தான் இருக்காங்க. பிம் அவங்கள பார்க்கறக்காக வர வெல்கம்னு சொல்லி திரும்பி பார்க்குறா கஸ்டமர்ஸ்னு நினச்சி. அங்கே பார்த்தா பிம் இருக்கா. பிம் நீயா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா அவளை பார்த்து கேட்க, இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க போல இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த போர்டை பார்த்துட்டு அப்படியே பிம் கேட்க, அதுவா, அது ஒன்றும் இல்லை, பேங்கோட ஒரு ப்ரமோஷனுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன். நீ ஏதாவது பிளான்ட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வேணால் பேங்க வர சொல்லவா? இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம், நான் உங்ககிட்ட பேசணுன்னு தான் வந்தேன் இன்றைக்கி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, எதுக்காக இங்கே வந்த? ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக ஒரு நல்ல லாயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த கேஸ் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி பிம் சொல்கிறா. நீ வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்ல இங்கே வந்திருக்க மாட்டேன் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஜான் கேட்குறா. கரெக்டு தான், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ எதுக்காக பேங்கை சூஸ் பண்ண? இன்னும் என் மைண்டில் அது இருந்துகிட்டே இருக்குது. உங்ககிட்ட டைரெக்டாக அதை பற்றி நான் கேட்கணும், அதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பின் சொல்ல, உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஒரு ஃபார்ச்சூன் டெல்லராக ஆகணும்னு ஆசை. ஏன்னா அடுத்த ஃப்யூச்சரை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ நாள் உனக்காக நான் வெயிட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீ என்னை சூஸ் பண்ணுவியானு எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ அப்படி தான். நீ என்னை எப்போ சூஸ் பண்ணுவேன், உன் ஹார்ட்டை எப்போ வின் பண்ணுவேன்னு என்னால் வெயிட் பண்ண முடியாது. பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு பேங் அவ்வளோவா பிடிக்கல மீன்ஸ் அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேணாம். அவள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி இருக்காளோ அப்படியே தான் இருக்கா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவலைப்பட வைக்க மாட்டா. நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிக்கவும் வேணான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அவளை நான் சூஸ் பண்ணிட்டேன். என்னோடய லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதாவது என்னை பிடிக்கல வெயிட் பண்ணணுன்னு சொல்கிற ஒருத்தருக்கு பதிலாக அவளை சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்கிற மாதிரி ஷார்ட்டாக மேடம் சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் பேங்கும் நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. 2 பேரும் ஒன்று தான். எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. பேங் என்னை பிரேக்கப் பண்ணப்போ என் மனசு எப்படி இருந்ததுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அவளோட மனசில் அவளுக்கு என்ன தோணுச்சோ அவள் என்கிட்ட சொல்லிட்டா ஸ்ட்ரைட்டாக. அதே மாதிரி நீயும் சொல்லிட்ட. நீங்கள் 2 பேரும் கரெக்டான மேட்ச் தான். கரெக்டாக நீ உனக்கு ஏற்றவங்கள தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு தோணுதுங்கிற மாதிரி பிம் சொல்ல, நானும் நினைக்கிறேன் உனக்கு ஏற்ற ஒருத்தரை நீயும் சீக்கிரம் சூஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக பேங் அங்கே வரா. ஹாய், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி 2 பேர்கிட்ட வர, ஒன்றும் இல்லை, நான் சும்மா இங்கே வந்தேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, சும்மா தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஜானுக்கு. நான் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, சரி டைம் கிடைக்கும் போது அப்பப்போ வா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக 3 பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்து பேம் அந்த பக்கம் போனதுக்கப்புறம், உன் கண்ணில் ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குது, என்ன இருக்குது சொல்லுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் கண் எப்பயும் போல தான் இருக்குது. ஆனால் இந்த பிளான்ட்டோட ஓனர் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஃபுல்லாக டர்ட்டி ஆகிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்ல, அதனால் என்ன பரவாயில்ல விடுன்னு சொல்ல, இங்கே பாரு ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்குதுன்னு சொல்லி அவன் மேலே இருக்க மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டுருக்கா ஜான். நான் மெஸ்ஸியாக இருந்தால் என்ன, எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப டர்ட்டியாக இருக்குன்னு சொல்ல, இரு உனக்கும் பூசுறேன்னு சொல்லி மண் எடுத்து அப்படியே ஜானோட கன்னத்தில் போடுறா. அவன் மேலே அப்படியே போட்டு விட்டுட்டே இருக்க 2 பேரும் ஜாலியாக அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க. ஆக்சுவலி உண்மையாகவே இவங்க 2 பேர் கரெக்டான பேர் தான். 2 பேருமே ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் இன்றைக்கி என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர். ஸோ அதே மாதிரி 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு சீரியஸான கேரக்டரை 2 பேரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் பிம் அப்படி கிடையாது. அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாள். இவங்க 2 பேரும் எப்போயுமே ஜாலியாக இருக்கிறனால 2 பேருக்கும் கரெக்டான மேட்ச் தான். அடுத்து நம்ம ஆயத்தான் காட்டுறாங்க. 2 ட்ரெஸ்ஸை பெட்டில் போட்டுட்டு இது போடலாமா அது போடலாமான்னு யோசிச்சு பார்த்துட்டே இருக்க, கரெக்டாக வரா. என்ன மேடம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, ட்ரெஸ்ஸு எது சூஸ் பண்ணணும்னு புரியல, எடிட்டர் இந்த 2 ட்ரெஸ்ஸை அனுப்பி எது வேணும்னு சொன்னாங்க. ஸோ என்ன ட்ரெஸ் வேணும்னு பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல, இங்கே பாரு இதை பற்றிலாம் நீ யோசிக்காத, உன்னோட புக் ரிலீஸ் ஆக போகுது, உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ணு, உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை போடு, அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் சூஸ் பண்ண வேணாங்கிற மாதிரி சொல்ல, கரெக்டு தான் நீ சொல்கிறது, அதே மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும். சரி உனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணுமாங்கிற மாதிரி கேட்க, எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேணாம், நீயும் பாட்டியும் அங்கே வந்தாவே அதே எனக்கு ஹாப்பின்னு சொல்ல, அதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ ஆயி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான்னு புரியாமல் பார்த்துட்டே இருக்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லிட்டில் சிஸ்டரை எப்பயுமே என்னோட அக்கா சந்தோஷமாக வச்சுக்கிட்டான்னு சொல்லி அப்படியே அவளை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறா. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தரை லவ் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஐ லவ் யூ ஆயின்னு சொல்ல, ஐ லவ் யூ டு ஊம்னு சொல்லி அவளும் சொல்கிறா. 2 பேர் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எமோஷ்னலான மூமெண்ட் போயிட்டே இருக்க,
அப்புறமே ஒரு வழியாக அந்த நாவலை படிக்க ஆரம்பிச்சிட்டா போல். ஸோ அந்த நாவல் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே மேடம் ரசித்து ரசித்து படிச்சிட்ருக்காங்க. அந்த நாவலுக்கும் இவளோட லைஃப்க்கும், அதாவது இவளுக்கும் ஐக்கும் இடையில நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸும் அந்த நாவலில் இருக்கும் போல். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது அந்த நாவல். ரொம்ப அப்படியே அழகாக அதை படிச்சுட்டே இருக்கா. அதை படிக்கும்போது அவளுக்குள்ளே அப்படியே ஒரு ஹாப்பி. கண்டிப்பாக அவளுக்குள்ளே அதை படிக்கும்போது அதோட வலியும் தெரியுது. அதாவது கடைசி அந்த பீச்சில் 2 பேரும் அந்த விட்டுட்டு போனப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதால எமோஷ்னலாக, அந்த மூமெண்ட் எல்லாமே அந்த நாவலில் இருக்குது. ஸோ அதை படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறா. இவளுக்காக ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே அங்கே வச்சுட்டு போனது, அது எல்லாமே இவ கண்ணு முன்னாடி வருது. ஸோ எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு அந்த நாவலை படித்து முடிச்சிட்டா ஒரு வழியாக. ஸோ நாவலை படித்து முடித்தாலும் மேடம் ஒரு செகண்டும், அதாவது அவள் மேவை மீட் பண்ணலனாலும் குட்டி குட்டி மூமெண்ட்டில் கிடைக்கிற டைமெல்லாம் மேக்கே தெரியாமல் மேவை அவள் பார்த்துட்டு இருந்திருப்பாள். அது எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் மேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன வந்தாலும் சரி, நம்மளோட பெயின் வந்து அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அதான் நமக்கு முக்கியங்கிற மாதிரி அந்த நாவலை படித்து ஒரு வழியாக அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அந்த நாவல் லான்ச் அந்த ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா லைன்லாம் நின்று ஆத்தர்கிட்ட சைன் வாங்கறதுக்காக வெயிட் பண்ண பாட்டி தான் ஃபஸ்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன்னோட சக்ஸஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உன்னோட நாவல் நல்லா விற்கணும் அப்படின்னு சொல்ல பாட்டி போதும் போதும் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு ஒரு சைன் பண்ணு, நீ ஃபேமஸ் ஆகிட்டேன்னா இது நான் நல்ல காசுக்கு விற்றுருவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. போதும் போதும்னு சொல்லி சைன் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கா. க்யூவில் நின்று எல்லாருமே இவகிட்ட சைன் வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம வரா. மேனு பார்க்காம சைன் பண்ணலான்னு போயிட்டா. அதுக்கப்புறம் மேவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உங்கள் நாவல் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அதோட கிளைமேக்ஸை மட்டும் நீங்கள் மாற்றினா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, இதை கேட்டோடனே அங்கேருந்து வரா. பாட்டி வேணா கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசிடாதன்னு சொல்கிறாங்க. இருங்க பாட்டின்னு சொல்லி பக்கத்தில் வர, இந்த நாவலோட எண்டிங்கில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, இது சேட் எண்டிங்காக இருக்குது, ஹாப்பி எண்டிங்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஐயாவக்கிட்ட ஒரு வேர்டு கூட பேசல, அமைதியாக அப்படியே இருக்க, ஓ அப்படியா, இதுக்கப்புறம் இந்த நாவலோட எண்டிங்கை கண்டிப்பாக மாற்ற முடியாது, வேணா ஒன்று பண்ணலாம், புதுசாக இன்னொரு நாவல் உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஹாப்பி எண்டிங்கில் போட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுதுங்கிற மாதிரி சொல்ல, ஒரு செகண்ட் அதை கேட்டோடனே ஐயோட ஃபேஸ் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும், நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பார்ட்டை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.